வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி கொடுத்துட்ருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து ரெகுலராக வந்து பிகினர்ஸுக்கு ஃப்ரீ ட்ரேடிங் கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன். அதில் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோஸ் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிங்க. ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருந்தோம். நேற்றே போட்ட ஏரியாத்த இது. இந்த ஜோன் மேலே ஒரு ஜோன், கீழே ஒரு ஜோன் மார்க் பண்ணியிருந்தோம். இது வந்து சப்ளை ஜோனாகவும் இது டிமாண்ட் ஜோனாகவும் மார்க் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் பாருங்க இங்கே மிட்டில் ஓப்பன் ஆகி நேற்று இங்கே க்ளோஸ் ஆகிருந்தான். மிட்டில் ஓப்பன் ஆகி மேலே இது வரைக்கும் போயிட்டு அகெயின் வந்து இங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கான். இதுதான் மார்க்கெட்டில் இன்றைக்கி நடந்திருக்கு. பெரிய ஒரு மூமெண்ட்டே இல்லை. ஒரு நார்மலான மூமெண்ட்டில் மார்க்கெட்டை முடிச்சிருக்கான். ஆனால் அந்த ரேஞ்சை தாண்டி போகல, இந்த ரேஞ்சு கீழேயும் வரல. இப்போ நம்ம ட்ரேடிங்கில் 5 மினிட்ஸில் பார்க்கலாம். அது என்ன இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட்டு நேற்று வந்து செல் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு, கரெக்டுங்களா? அதாவது இந்த லோவோட சொன்னீங்க மார்க்கெட்டு செல் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. பாடி க்ளோஸ் வச்சிருக்கா, செல் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறான்னு பாருங்கள். இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கா, இங்கே ஓப்பன் ஆகி அப்போ இதுக்கு மேலே போனால் தான் பை ட்ரெண்டு. ஃபஸ்ட்டு 2வது கேனில் பை ட்ரெண்டுக்கு போயிட்டான். போனவன் அப்படியே மேலே போய் இது வரைக்கும் போயிருக்கா. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா போய் அதை தாண்டி அவனால் மேலே போக முடியல. அங்கேருந்து அகைன் கீழே உடச்சிட்டு வந்துட்டான். இப்போ கீழே உடச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவன் செல் ட்ரெண்டுக்கு 5 மினிட் பொறுத்தளவுக்கு மறுபடியும் செல் ட்ரெண்டுக்குள்ளே வந்து நின்றுருக்கான். இங்கிருந்து மறுபடியும் மேலே போய் இதை பிரேக் பண்ண மட்டும்தான் அவன் பை ட்ரெண்டுக்கு போக முடியும். இதுதான் கண்டிஷனாக இப்போ நின்றுருக்கான். இப்போ இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கான். இதுக்கு மேலே போயிட்டு மறுபடியும் வந்து திரும்பி போகும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பை பண்ணியிருக்க முடியும். அந்த ரேஞ்சை ப்ராக்டிஸ் பண்ணதை இது எந்த இடத்துல எடுக்க முடியும்னு தெரிஞ்சுக்க முடியுங்க. மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த அளவுக்கு இதில் ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு இதில் சக்ஸஸ் பண்ணலாம். இப்போ நினச்ச இடத்துலலாம் போய் எடுக்காமல் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, இங்கே போய் நீங்கள் துரத்தி பிடிச்சிங்க என்ன ஆகும்? சிக்கிடுவீங்க, லாக் ஆயிடுவீங்க. ஒன்றா இப்போ செல் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ என்ன, இங்கே போயிட்டு திரும்பணும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம திரும்புதா அப்படின்னு கேட்டால் திரும்பல. ஒரே கேண்டில் உடச்சிட்டு மேலே போய் நின்றுருக்கான். அப்போ திரும்பவே இல்லையே அவன். அப்படி இருக்கும்போது அவன் உடச்சிட்டு மேலே க்ளோஸ் ஆனோன்னா பை ட்ரெண்டுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சிச்சு. அப்போ பை ட்ரெண்ட்னா பைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதுன்னு பாருங்கள். பைக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வந்து இங்கிருந்து மேலே போயிருக்கா. இந்த இடம் தான் நம்ம பைக் பிக் பண்ண வேண்டிய இடம். போயிருந்தால் அது ரொம்ப ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. நார்மலாக பண்ணியிருக்கலாம். ஒரு அளவுக்கு வரைக்கும் போயிருக்க அந்த ரேஞ்சுக்குள்ளே போயாச்சுன்னா எங்காச்சும் எக்ஸிட் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல எக்ஸிட் ஆகலைன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பக்கம் சிக்கிடுவோம். ஏன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே போனால் மார்க்கெட் திரும்பறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அதனால தான் சொன்னேன். மறுபடியும் போயிட்டு கீழே வந்துட்டா மார்க்கெட், அவ்வளோதான். இது ப்ராக்டிஸ் எந்தளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும். ப்ராக்டிஸை அதிகப்படுத்துங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணுங்க.